கனடாவில் குடியேற்ற சட்டங்கள் கடுமையாக உள்ள போதும் அங்கு செல்லும் ஆசையில் தமிழர்கள் பெருந்தொகை பணத்தை இழந்து வருகின்றனர். கனடாவில் வேலை பெற்று தருவதாக உறுதியளித்த முகவரிடம் பெருந்தொகை பணத்தை கொடுத்து யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 5 பேர் அதனை இழந்துள்ளனர். யாழ்ப்பாணம் மல்லாகம் பகுதியைச் சேர்ந்த 5 பேரிடம் சுமார் 8 மில்லியன் ரூபாய் பணம் மோசடி செய்யப்பட்டமை நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. பணத்தை மோசடி செய்த சந்தேக நபர் ஒருவர் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த 14ஆம் திகதி கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கொலனாவ வெள்ளம்பிட்டி பகுதியைச் சேர்ந்த பாயிஸ் முகமது நஃப்டிகா என்பவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். வெள்ளம்பிட்டி பகுதியில் மறைந்திருந்த நிலையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில் நேற்று அவர் மாளிகாகந்த நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார். நீதிமன்றம் சந்தேக நபருக்கு தலா 5 லட்சம் ரூபாய் வீதம் 2 சரீர பிணையில் செல்ல அனுமதி வழங்கியுள்ளது. சந்தேக நபருக்கு எதிராக மல்லாகம் போலீஸ் நிலையத்திலும் முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.